which of the following two are this one is expected to be more stable and why? So நமக்கு என்ன ரெண்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்ப் ஆனையான் கொடுத்திருக்காங்க. கார்ப் ஆனையான்னா என்னது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO2 இருக்கு, NO2 CH2 CH2O மைனஸ், இங்க வந்து CH3 CH2O மைனஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க என்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NO2 குரூப் இருக்கு, இங்க என்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மித்தைல் குரூப் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ் ஐ இஃபெக்ட், இது பிளஸ் ஐ இஃபெக்ட். மைனஸ் ஐ இஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான்ஸ் இந்த NO2 என்ன பண்ணும்னா எலக்ட்ரான்ஸை இதை நோக்கி இழுக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் NO2. அப்போ என்னாகும் இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும்போது இங்க வந்து இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். தென் இந்த O மைனஸ் இருக்குல்ல, அப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது என்னது the distribution of electrons will be decreased. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் டென்சிட்டி, எலக்ட்ரான் டென்சிட்டி or density of electron வந்து decrease ஆகும். இங்க நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாதான் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இதை அட்டாக் பண்ணும். பட் இங்க நெகட்டிவ் சார்ஜோட டென்சிட்டி கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும், it will be more stable and less reactive. ஸோ அதுவே ஆப்போசிட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கைல் குரூப்ஸ் பிளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா இது எலக்ட்ரான்ஸை கொடுக்கும் போது என்ன ஆகும், இங்க டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகும் இன்க்ரீஸ். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டினா என்ன அர்த்தம், அதாவது மைனஸ் சார்ஜ், இங்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போறதுனால இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இங்க மைனஸ் சார்ஜ் நிறைய இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்தா என்ன ஆகும் ஈஸியா அட்டாக் ஆகும். ஸோ ஈஸியா அட்டாக் ஆகும்போது இது என்னது மோர் ரியாக்டிவ் அப்படின்னும் போது இட் வில் பி லெஸ் ஸ்டேபிள். ஸோ which is expected to be more stable அப்படின்னு பார்த்தோம்னா first one, this NO2, this is expected to be, this is more stable. ஓகே, இதை நம்ம கம்ப்ளீட்டா என்ன எப்படி ஒரு வேர்ட்ல எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா stability of carb anion என்ன அர்த்தம், which has negative charge. Carb anion increases in the presence of electron withdrawing group. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட். இந்த மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்குல்ல, அதுதான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் டிக்ரீசஸ் இன் presence of electron donating. எலக்ட்ரான் டொனேட்டிங்னா என்னது, இது பாருங்க எலக்ட்ரானை கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் பிளஸ் ஐ எஃபெக்ட். ஸோ ஸ்டெபிலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் எது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் அண்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ்.